வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏர்போர்ட் இன்ஜினியரிங்கில் ரன்வே லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரன்வே லென்த்தில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ரன்வே லென்த், அடுத்து ஆக்சுவல் ரன்வே லென்த். பேசிக் ரன்வே லென்த்துங்கிறது ஒரு ஐடியல் கண்டிஷனில் ஒரு ரன்வே லென்த் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. பட் ஆக்சுவல் ரன்வே லென்த்துங்கிறது நம்ம அங்கே இருக்க அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், அங்கே இருக்கிற ஆல்டிடியூடு, அந்த ஏர்போர்ட்டோட லோக்கல் கண்டிஷன்ஸை வச்சு அந்த இடத்துல லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ரன்வே லென்த். பேசிக் ரன்வே லென்த்துங்கிறது நம்ம ரன்வேயோட லென்த்து ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்கும் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனுக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்ல, அதான் பார்த்திங்கன்னா பேசிக் ரன்வே லென்த். அது ஆக்சுவலுங்கிறது அந்தந்த சைட் கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணி வைக்கிறது தான் ஆக்சுவல் ரன்வே லென்த். ஸோ ஆக்சுவல் ரன்வே லென்த் தான் நமக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. பேசிக் ரன்வே லென்த்துங்கிறது ஐடியல் கண்டிஷனுங்கிறத சொன்னேன். ஐடியல் கண்டிஷன் என்ன அர்த்தம்னா, இஃப் தெர் இஸ் நோ விண்ட், இப்போ காற்றே அடிக்கலை அப்படின்னா நம்ம ரன்வே லென்த்தை வந்து கொடுத்துருக்க ரன்வே லென்த்தை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். The aircraft is loaded to its full loading capacity. Full load. Aircraft வந்து full load-ஆக இருந்தால். தேர்ட் பாயிண்ட் வந்து இன் மீன் சி லெவல். ஏர்போர்ட்டோட ரன்வே வந்து மீன் சி லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக் லென்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். 3 பேராமீட்டரும் இருந்தால் மட்டும்தான், அண்ட் தெர் இஸ் நோ கிரேடியன்ட், ஒரே லெவலில் இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் பேசிக் ரன்வே வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஃபுல் லோடாக இருக்கணும், மீன் சி லெவல்லே இருக்கணும், விண்ட் அடிக்காமையே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். ஸோ இதில் வந்து எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஃப்ளாஸ் இருக்கோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சுவல் ரன்வே லென்த். ஸோ இந்த ஆக்சுவல் ரன்வே லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 3 கரெக்ஷன் இருக்குது. ஸோ கரெக்ஷன் டு எலிவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்ஷன் டு எலிவேஷன், அடுத்து கரெக்ஷன் டு கிரேடியன்ட், அடுத்து கரெக்ஷன் டு டெம்பரேச்சர். ஸோ இந்த 3 கரெக்ஷன் நமக்கு பேசிக் ரன்வே லென்த் வந்து எப்பயுமே கொடுத்துருவாங்க. இந்த ஏர்போர்ட்னா இவ்வளோ, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னா இவ்வளோ, கிளாஸ் ஏன்னா இவ்வளோ, அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் வைஸாக கொடுத்துருவாங்க. அந்த பேசிக் ரன்வே லென்த்லேருந்து இந்த 3 பேராமீட்டரை கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் ரன்வே லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்ஷன் ஃபார் எலிவேஷன் பார்க்கலாம். கரெக்ஷன் ஃபார் எலிவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏர்போர்ட் வந்து மீன் சி லெவல்லே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ரன்வேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரன்வேயோட எலிவேஷன் வந்து மீன் சி லெவலில் இருந்து ஒரே ஹைட், தட் இஸ் மீன் சி லெவல்லே இருக்குது. இந்த மீன் சி லெவல்லேருந்து இந்த ஹைட் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம அனுப்ப முடியும். இந்த டிஸ்டன்ஸே இல்லை, மீன் சி லெவல்லே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம கரெக்ஷன் ஆஃப் எலிவேஷன் தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்காது, மீன் சி லெவலோட நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஐசிஏவோட ரெக்கமெண்டேஷன் வந்து for the basic runway length should be increased as the rate of 7% per 300 meter rise in elevation. ஸோ இந்த பேராமீட்டரை வந்து அவங்க யூஸ் பண்ண சொல்கிறாங்க, 7% per 300 meter rise in elevation. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 300 மீட்டருக்கும் அந்த பேசிக் ரன்வே லென்த்லேருந்து 7% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த எலிவேஷனுக்கும் நம்ம ஏர்போர்ட் ரன்வே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹைட்டு கூட ஃபார் எக்ஸாம்பிள் மீன் சி லெவலில் இருந்து ஹைட்டு கூட ஒவ்வொரு ஹைட்டாக நம்ம கூட ஹைட்டு கூட ஸோ மீன் சி லெவல்லேருந்து நமக்கு ஹைட்டு கூடும்போது நமக்கு என்னாகும், அந்த ப்ரெஷர் வித்தியாசம், தட் இஸ் ஏர் டென்சிட்டி ரெடியூசஸ் அஸ் த எலிவேஷன் இன்க்ரீசஸ் விச் இன் டர்ன் ரெடியூசஸ் த லிஃப்ட் ஆன் த விங்ஸ் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட். நமக்கு வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து ரன்வேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரன்வே அப்படி இந்த மாதிரி இருக்குது. இந்த ரன்வேயில் வந்து நம்ம ஏர்க்ராஃப்ட் இறங்கணும் இல்லை மேலே போகணுன்னா அந்த விங்ஸ் மேலே வந்து ஒரு லிஃப்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஃப்ளைட் இருக்குதுன்னா, இந்த ஃப்ளைட் இப்படி இறங்கும்போது அந்த லிஃப்ட்டு வந்து இருக்கணும், ஏர் வந்து இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணணும். அப்படி லிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விங்ஸுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த கீழே இறங்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து படணும். இப்போ ஏர் டென்சிட்டி வந்து என்ன ஆகுது, குறைய ஆரம்பிச்சிச்சு, எலிவேஷன் கூட அதாவது மீன் சி லெவலேருந்து ஹைட்டு கூட அந்த டென்சிட்டி குறைய அந்த லிஃப்ட் வந்து குறையும். அந்த டென்சிட்டி குறைச்சின்னா என்ன ஆகும், ஏரோட வெயிட் கம்மியாகுது. ஸோ இது மேலே படுற ப்ரெஷர் வந்து கம்மியாகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ரொம்ப நேரம் லேண்டிங் டேக் ஆஃபுக்கு வந்து ரன்வேலேருந்து அதிகமாக தேவைப்படும். ரொம்ப நேரம் பறந்து லேண்ட் ஆகிற மாதிரியோ இல்லை டேக் ஆஃப் ஆகிற மாதிரியோ அதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 7% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபார் கிரேடியன்ட். செகண்ட் கரெக்ஷன் வந்து கிரேடியண்ட்டுக்குரிய கரெக்ஷன். ஸோ கிரேடியண்ட்டுடைய கரெக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரன்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும், இந்த எண்ட் பாயிண்டோட த ரன்வே. ஸோ எண்ட் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி ரெண்டோட மீன்ஸ் ரெடியூஸ் லெவலும் ஒரே ஹைட்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து கிரேடியன்ட் பிரச்சனையே வராது. யூஸ்வலாக வந்து அப்படி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏக்கும் பிக்கும் உள்ள ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இஸ் நோன் அஸ். ஸோ ஐசிஏஓ வந்து இதுக்கு தனியாக ரெக்கமெண்டேஷன் பண்ண மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் த லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரன்வே டிவைடட் பை த டோட்டல் லென்த் ஆஃப் த ரன்வே இஸ் நோன் அஸ் எஃபெக்டிவ் கிரேடியன்ட். ஸோ அந்த எஃபெக்டிவ் கிரேடியண்ட்டை வந்து பர்சன்டேஜ் வைஸாக சொல்லுவாங்க. ஸோ எஃபெக்டிவ் கிரேடியண்ட், ஸோ அந்த எஃபெக்டிவ் கிரேடியண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, லார்ஜஸ்ட் பாயிண்ட் எந்த பாயிண்ட் வந்து ஹைட் அதிகமோ அதில் இருந்து கம்மியான பாயிண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் டிவைடட் பை த டோட்டல் லென்த் போட்டோம் அப்படின்னா எஃபெக்டிவ் கிரேடியன்ட் கிடச்சிடும். இந்த எஃபெக்டிவ் கிரேடியண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஷுட் பி இன் பர்சன்டேஜ், இது வந்து பர்சன்டேஜில் இருக்கணும். ஸோ கரெக்ஷன் ஃபார் கிரேடியன்ட், கரெக்ஷன் எவ்வளோ இருக்கணும்னா 20% for every percentage of gradient. ஸோ கரெக்ஷன் ஃபார் கிரேடியன்ட் எவ்வளோ இருக்கணும்னா, ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் எஃபெக்டிவ் கிரேடியன்ட், பர்சன்டேஜ் ஆஃப் கிரேடியன்ட் வந்து 1 இருந்ததுன்னா 20% வந்து கூட்டிடணும் லென்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மீட்டர் ரன்வேனா இது 20% கூட்டமாக 1200 மீட்டர் ரன்வே ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபார் கிரேடியன்ட். அடுத்து கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர். த ரைஸ் இன் ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் ஹேஸ் த சேம் எஃபெக்ட் as that of the increase in the elevation above the mean sea level. After the basic length is corrected for the elevation of airport, it is further increased as the rate of 1% for every 1 degree Celsius rise of airport. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி டெம்பரேச்சர் கரெக்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1% ஃபார் 1 degree Celsius ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். ஸோ ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சருங்கிறது அந்தந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் which is equal to T1 plus T2 minus T1 divided by 3. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். ஸோ இதில் T1 அப்படிங்கிறது monthly mean of the average daily temperature. So monthly mean of average daily temperature of hottest month. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஹாட்டஸ்ட் மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மே மந்தோட ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர் ஒரு நாளைக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு நாளைக்கோட ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர் இருக்குல்ல அதோட மந்த்லி மீன், ஸோ அது டிவைடட் பை 30ன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர் டிவைடட் பை 30 31 ஆஃப் த ஹாட்டஸ்ட் மந்த். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா T1. T2ங்கிறது மந்த்லி மீன் ஆஃப் maximum daily temperature of same month. ஸோ இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நாளை அந்த நாளோட ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூன் மாதம் இருக்குன்னா மே மாதம் இருக்குன்னா மே மாதம் 3ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். 3ஆம் தேதியோட 24 ஹவர்ஸோட ஆவரேஜ் டெம்பரேச்சர். T2ங்கிறது அந்த 24 ஹவர்ஸில் எது மேக்ஸிமம் பீக் டெம்பரேச்சரோ அந்த பீக் டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே மீன் எடுத்தோம் அப்படின்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா T2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் கண்டுபிடிப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சராக எப்படி இருக்கணும், 1 டிகிரி செல்சியஸோ 2 டிகிரி செல்சியஸோ அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணணும், ரன்வே லென்த்தை வந்து மாற்றிக்கணும். டெம்பரேச்சர் கரெக்ஷன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 3 கரெக்ஷன்ஸு. So the ICAO recommends that if the total correction for elevation plus temperature exceeds 35% of the basic runway length, the specific studies at the site by model test should be carried out before finally adopting this runway length. ஸோ இந்த டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 35 விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுக்குன்னு தனி ஸ்பெசிஃபிக் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ரன்வே லென்த்தில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ணிடுறேன்.
The length of the runway under standard condition is 1620 meter. The airport site has an elevation of 270 meter. Its reference temperature is 32.90 degrees Celsius. If the runway is to be constructed with an effective gradient of 0.20 percentage, determine the corrected runway length. So first வந்து correction for elevation correction தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதில் வர்ற ஆன்சர் வச்சு நம்ம என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ ICAO ஸ்டாண்டர்ட்ஸ் படி 7% ஃபார் எவ்ரி 300 மீட்டர். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஏர்போர்ட் ஹேஸ் அன் எலிவேஷன் ஆஃப் 270 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 300 மீட்டர் கூட கிடையாது, 270 மீட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், so correction is equal to 7% for 300. by 300. ஸோ இது எப்படின்னா, ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா 7% ஃபார் 300. 300க்கு வந்து 7% அப்படின்னா 270க்கு எவ்வளோ அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். எப்பயுமே இந்த ரேஷியோவை நமக்கு தேவைப்படுற வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும். ஸோ 7% அப்படியே எழுத முடியாது. ஸோ 7/100ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இன்ட்டு 1620 மீட்டர், 7% ஃபார் 300 மீட்டர். அப்போ 1620 மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 102 மீட்டர். இப்போ கரெக்ஷன் டோட்டல் ரெக்வயர்டு லென்த், ஆக்சுவல் லென்த், கரெக்டட் லென்த் எவ்வளோ அப்படின்னா 1722 மீட்டர். தட் இஸ் 1620 ப்ளஸ் 102. அப்போ 1722 மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து அந்த எலிவேஷனுக்கு எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடணும். The standard atmospheric temperature from the mean sea level to the altitude at which the temperature becomes 15 degrees Celsius is 0.0065 degree per meter. ஸோ டெம்பரேச்சர் கரெக்ஷன் பொறுத்தவரை வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 32.90 டிகிரி செல்சியஸ். ஸோ பட் நமக்கு என்ன தெரியாது, எவ்வளோ வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சருங்கிறது எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது நம்ம கண்டுபிடிச்ச அந்த T1 + T2 - T1/3ங்கிறது ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அது கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அந்த ஏர்போர்ட்டில் வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து அந்த மீன் சி லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அட் எ பர்டிகுலர் மீன் சி லெவல், அந்த ஏர்போர்ட்டுன்னு இல்லை, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி செல்சியஸ் minus 6.5 degree Celsius for 1000 meter from mean sea level. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மீன் சி லெவலிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிவேஷன் வந்து 1000 மீட்டர் அதிகமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 டிகிரி செல்சியஸுங்கிறது மீன் சி லெவலோட டெம்பரேச்சர். மீன் சி லெவலோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ். பட் நமக்கு மீன் சி லெவலில் வந்து ஏர்போர்ட் இருக்காது. ஸோ எவ்ரி 1000 மீட்டர் ரைஸுக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அந்த 6.5 குறையிறத வந்து கால்குலேட் பண்ணி எத்தனை மீட்டரோ அத்தனை மீட்டருக்கு 6.5 எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி 15ஓட மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் கிடச்சிடும். அந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரோட மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரைசிங் செல்சியஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரிங்கிறது மீன் சி லெவல். ஆனால் அந்த இடத்துல எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாதுல்ல, அதை என்ன பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து 15 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 6.5 ஃபார் 270.
ஸோ 1000 மீட்டருக்கு வந்து 6.5, அப்போ 6.5 டிவைட் பை 1000 இன்ட்டு 270. ஸோ இது போட்டோம் அப்படின்னா 18.25 டிகிரி செல்சியஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருது, ரைஸ் இன் டெம்பரேச்சர் கிடச்சிரும். ஸோ ரைஸ் இன் டெம்ப், ஸோ ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 32.9 minus 13.25 which is equal to 19.65 degree Celsius. ஸோ இப்போ கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா என்னது, ஃபார் எவ்ரி டிகிரி செல்சியஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸிங், ஸோ ரைஸ் இன் டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ்க்கும் நமக்கு ஒவ்வொரு % வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 19.65. அப்போ 1/100 இன்ட்டு 19.65 இன்ட்டு 1722 மீட்டர். ஸோ அந்த ஃபார்முலா நல்லா பாருங்கள். 19.65 டிகிரி செல்சியஸ் ரைஸுக்கு 1%. ஸோ அப்போ 1/100 இன்ட்டு 19.65 எத்தனை மீட்டருக்கு, 1722 மீட்டருக்கு கரெக்ஷன் பார்க்கணும். அப்போ எவ்வளோ வருது, 338 மீட்டர். அப்போ கரெக்டட் லென்த் எவ்வளோ, இந்த 338 1722 ஆட் பண்ணிடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2060 மீட்டர். ஸோ நம்ம கொடுத்த பேசிக் லென்த் எவ்வளோ, நமக்கு 1620 மீட்டர். கரெக்ஷன் எலிவேஷன் கரெக்ஷன் பண்ணும்போது 1722 ஆயிடுச்சு. இப்போ வந்து 2060 ஆயிடுச்சு. அடுத்து கரெக்ஷன் ஃபார் டோட்டல் கரெக்ஷன் பார்க்கலாம். கரெக்டட் எலிவேஷன் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 20% ஃபார் எவ்ரி 1% ஆஃப் த எஃபெக்டிவ் கிரேடியன்ட். ஸோ நமக்கு வந்து எஃபெக்டிவ் கிரேடியன்ட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.2%. ஸோ எஃபெக்டிவ் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு 0.2%. ஸோ நமக்கு வந்து 20% இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0.20 டிவைடட் பை 100. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20% இன்க்ரீஸ், அப்போ 20 போட்டுக்கோங்க. இன்ட்டு எத்தனை மீட்டருக்கு, 2060 மீட்டருக்கு. இப்போ கரெக்டட் லென்த் எவ்வளோ, 82.4 மீட்டர் தான் கரெக்ஷன். அப்போ டோட்டல் லென்த் எவ்வளோ வருது, கரெக்டட் லென்த்து 2142.4, அதாவது 2060 + 82.4 மீட்டர். ஸோ நியரஸ்ட் 10 மீட்டரோட வந்து ரவுண்ட் பண்ணிடணும். ஸோ இட் இஸ் ஆக்சுவல் லென்த் ஆஃப் த ரன்வே, ஆக்சுவல் லென்த் ஆஃப் த ரன்வே இஸ் ஈக்குவல் டு 2150 மீட்டர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லென்த் ஆஃப் த ரன்வே. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், எலிவேஷன் கரெக்ஷன் பண்ணணும். அதை கரெக்ட் பண்ணதை வந்து நம்ம டெம்பரேச்சர் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர் கரெக்ஷனுக்கு என்ன இருக்காது, நமக்கு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து இருக்காது. மீன் சி லெவலில் தான் 15 டிகிரி செல்சியஸும் தெரியும். ஸோ இந்த ஹைட்டுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சருங்கிறத ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மீன் சி லெவலுக்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து என்ன பண்ணணும், நமக்கு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் மைனஸ் பண்ணுறோன்னா ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கிடச்சிரும். ஸோ ஃப்ரம் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் we can find corrected length ஃபார் டெம்பரேச்சர். அதை ரெண்டு என்ன பண்ணணும், நம்ம கிரேடியன்ட் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இன்னும் வந்து நீங்கள் ஏர்போர்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.